ஃபஸ்ட்டு இது என்ன வழக்குன்றது இது வரைக்கும் தெரியாது நமக்கு. ஒரு 8 செக்ஷனில் போட்டிருக்காங்க. என்ன வழக்குன்னு தெரியாது, யார் புகார்தாரர் என்பது தெரியாது. நான் அதை பெரிதாக அதை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமும் காட்டவில்லை. இன்னொன்று, ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போடுறத யாரால் தடுக்க முடியும்? புகார்தாரராக கிடைக்க மாட்டாங்க. இந்த ஏழுகிணறு வழக்கே எடுத்துக்கிட்டா, எவனோ ஒருத்தனை போய் மிரட்டினதுக்கு எங்கள் 3 பேர் மேலே எஃப்ஐஆர். இது மாதிரி நான் அங்கே சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்கு கீழே போய் நின்றுருந்தேன். அவர் கீழே வந்து கத்தி எடுத்து உனக்கு குத்திடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாருன்ட்டு அவன்கிட்ட ஒருத்தட்ட வாங்குவாங்க. இல்லைன்னா சம்மன் சர்வ் பண்ண வந்து எதுக்கு வீடியோ எடுக்கிறதுன்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அது சம்மன் சர்வ் பண்ணிட்டு போகிறாங்களா? இந்த கான்ஸ்டபிள் 4 கெட்ட வார்த்தையில் திட்டி டேபிளில் இருந்த பேப்பர் வெயிட் எடுத்து என்னை அடிக்கிறதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? நேற்று இந்த சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர் வந்தாங்களா, அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு அலுவலகத்துக்கு சென்றேன், அவங்க ஆஃபீஸில் 2 பேர் உன் மேலே கேஸ் இல்லை, இந்த நிதிஷ்னு ஒரு பையன் இருந்தான், அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்க வந்தாங்க, நான் தப்பித்து ஓடி வந்தேன் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்குவாங்க. இதில் கைதும் நடக்கும். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அரசு ஊழியர் மீது தாக்குதல் தொடுத்தது, கொலை முயற்சி இதெல்லாம் இருக்கும். இது பொய் வழக்குன்னு நம்ம 2 வருஷம் இல்லை 4 வருஷம் கோர்ட்டுக்கு நடந்து தான் ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யார் தடுக்க முடியும்? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாத நம்ம சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முறையும் சம்மன் சர்வ் பண்ண வரும்போது வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் இதுதான்.